பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளை உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, மனம் கலங்கி இருக்கிறீர்களோ, கேள்விக்குறிகளோடு இருக்கிறீர்களோ, சந்தேகத்தோடு இருக்கிறீர்களோ, ஏன் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது, ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் மாத்திரம் இவ்வளவு பிரச்சனை அனுமதிக்கிறார், ஏன் இவ்வளவு பலவீனம், ஏன் இவ்வளவு துக்கத்தை நான் கடந்து போக வேண்டும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லை, எல்லாம் கடந்து போனது, இன்றைக்கு நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்குகிறீர்களோ, இப்பொழுது உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அமலேக்கியர் தாவீது அந்த பட்டணத்தில் இல்லாத பொழுது அவர்கள் கூட்டமாய் வந்து தாவீதின் குடும்பத்தாரோடு ஆசீர்வாதங்களோடு தாவீதோடு இருந்த ஜனங்களையும் அவர்களோடு இருந்த எல்லா குடும்பத்தையும், எல்லா ஆடு மாடுகள் சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். அமலேக்கியர் என்றால் பள்ளத்தாக்கில் குடியிருக்கிற ஒரு கூட்டம். இன்றைக்கு அது மாம்ச கூட்டத்தை குறிக்கிறது, பிசாசின் கூட்டத்தை குறிக்கிறது, தேவ ஜனத்துக்கு எதிராய் செயல்படுகிற சத்துருக்களை குறிக்கிறது. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, செய்கிற ஊழியத்திலே சில மாம்சத்திலே எழும்புற கூட்டம் உண்டு. சில பிசாசுடைய தூண்டுதலிலே உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற கூட்டம் உண்டு. உங்களுடைய குடும்பத்தை பிரித்து வேடிக்கை பார்க்கிற கூட்டம் உண்டு. உங்களுக்கு விரோதமாய் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ எல்லா தீய சக்திகளையும் செய்து உங்களுடைய ஆசீர்வாதங்களின் நன்மைகளை இழந்து போக செய்கிற கூட்டம் உண்டு. இந்த நாளிலே கூட உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், குடும்ப அன்பை, உறவை இழந்திருக்கலாம், வியாதியை நிமித்தம் ஆசீர்வாதம் அல்ல ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், வியாதி நிமித்தம் உங்கள் சம்பாத்தியங்களை, ஆசீர்வாதங்களை எல்லாம் கூட இழந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு போராட்டங்கள் எழும்பி இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள். அந்த 30ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கும் பொழுது, தாவீதை கூட இருக்கிற ஜனங்களே புரிந்து கொள்ளாமல் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எழும்பினார்கள். ஆனால் தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான். மனம் கலங்காதிருங்கள். நேற்று இரவரைக்கு கூட உங்களை புரிந்து கொள்ளாத சில கூட்டம் இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற உங்களை அந்த வார்த்தையினாலே காயப்படுத்தி வேதனைப்படுத்தி இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் சில கூட்டங்கள் உங்களை முன்னேற விடாமல் உங்களுடைய காரியங்களெல்லாம் அவர்கள் எல்லாவற்றையும் அழிக்கும்படிக்கு போராடி கொண்டிருக்கலாம். உங்களுக்கென்று ஒரு ஆதரவு தேவன், உங்களுக்கென்று ஒரு பட்சமாய் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அரணும் கோட்டையுமான ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்கள் குடும்பத்தார், உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே இன்றைக்கு மாறிவிடலாம். பிள்ளைகள், பெற்றோர், குடும்பம், கணவன், மனைவி எல்லாம் மாறிவிடலாம். ஆனால் தேற்றுகிற, திடப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்கள். அவருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். வார்த்தையை வாசித்து திடப்படுத்தி கொள்ளுங்கள். அவரை துதித்து ஆராதித்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனாலும் தாவீது அதன் பிறகு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அவர் கேட்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நீ போ, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வா என்று அவர் மறு உத்தரவு கொடுத்து யுத்தம் பண்ணி திருப்பிக் கொள்ள செய்கிறார். இன்றைக்கு உங்கள் ஆசீர்வாதம் இந்த நாளிலிருந்து திரும்ப வரும். உங்களுடைய சமாதானம் திரும்ப வரும். உங்களுடைய பலன், சுகம், ஆரோக்கியம் திரும்ப வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய சந்ததிக்கு இழந்த நன்மையெல்லாம் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள்.
ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். அவர் சமூகத்தில் போய் அமர்ந்து உங்களை திடப்படுத்திக் கொள்ள ஆரம்பியுங்கள். இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவராய், எங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நீர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையிலே இழந்திருக்கிற, குறைவுபட்டிருக்கிற, பிசாசினாலே கொள்ளையாடி கொண்டு போயிருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும், அன்பு, சுக பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு மனம், இப்படிப்பட்டவைகளை சத்துரு திருடி கொள்ளையாடி கொண்டு போன சகலத்துக்கும் எதிராய் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது யுத்தம் நடப்பதாக. இப்பொழுது குடும்ப சூழ்நிலையிலே, வேலை சூழ்நிலையிலே, ஆவிக்குரிய சூழ்நிலையிலே கர்த்தருடைய யுத்தம் நடப்பதாக. அமலேக்கர் என்ற மாம்ச கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, பள்ளத்தாக்கில் குடியிருக்கிற அந்த சாத்தானுடைய திட்டங்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு எதிர், நன்மைக்கு எதிராய், ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா ஆவிகள் கட்டுண்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லாவும் திருப்பிக் கொள்ள, குறைவின்றி திருப்பிக் கொள்ள உதவி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கவலைப்படாதிருங்கள், சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்வார்.